ஹலோ வெல்கம் டு ஸ்டே யூனிவர்ஸ். நம்ம இன்னைக்கு காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சு அதுல ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நண்டு கொஞ்சம் சூடுன்றதுனால நல்லெண்ணெயில செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதுல பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுல வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கினதும் அதுல காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஸ்பெஷல் பவுடர் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்பெஷல் பவுடர் டீடைல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தனியா வீடியோ போடுறேன். மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் அதுல தக்காளி, மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த நண்டு மசாலாக்கு 1 கிலோ நண்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு வந்ததும் அதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நண்டை ஆட் பண்ணி அதுல தேவையான அளவுக்கு தண்ணியும் கருவேப்பிலையும் சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். இதே மாதிரிதான் ஆல்ரெடி சிக்கன் தொகை எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நண்டு எப்படி எண்ணெய் திரண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். லாஸ்டா கொத்தமல்லி இலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், எவ்வளவு ஈஸியா நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டெப் இல்லாம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நண்டு மசாலாவை ஒயிட் ரைஸ், ரசம் சாதம் கூட சாப்பிட்டா எவ்வளவு கோல்டு இருந்தாலும் சட்டன் போயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.